கிரைஸ்தலார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வீடியோவை பார்க்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 7 முதல் 8 வரை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 6:33 இவ்வனமாய் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல நம்மளை ஆண்டவரை தேடும் போது நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மள முதல்ல ஆண்டவரை தேடுகிறோமா இல்லை மனுஷரை தேடுகிறோம் என்று சற்று நிதானித்து ஆராய கடவோம். முதல்ல நம்ம ஆண்டவரை தேடுறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கிற மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்கிறார், தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கேட்டு, ஆண்டவரை என்ன செய்யணும், இதை என்ன செய்யணும் என்று மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்காம கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமென். ஒரு விஷயத்தை கூட நம்ம தியானிக்கும் பொழுது உலகபூர்வமாய் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கும் பொழுது நம்ம ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம தட்டணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார். கேட்கும் போது கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தட்டும் போது அவர் திறக்கப்படுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது மூன்றும் நீங்கள் செய்தால், ஏனென்றால் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். ஒரு மனுஷன்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது கேட்டாதான் நமக்கு கொடுப்பா, இல்லை என்றால் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதே போல அண்ட சராசரை திட்டி படைத்தவற்றை நம்ம கேட்கும் போது நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவரை பார்த்து நம்ம தட்டும் போது, ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு முழங்கால் படிட்டு கேட்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடும் போது நமக்கு, ஆண்டவரை முதல்ல நம்ம தேடும் போது நமக்கு எல்லாம் கூட கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு குதிரை ஆயத்தமாய் இருந்தால் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம முதல் ஆயத்தமாய் இருக்கிற போது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கிற போது நமக்கு எல்லாம் இரட்டிப்பான நன்மைகளாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். 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 இந்த வார்த்தை உங்க வாழ்வில் நிறைவேறும் என்றால் இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். சற்று கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்க கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவரே சொல்லியிருக்கீங்க அப்பா. இந்த வீடியோவை பார்க்கிற யாவரையும் ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே இதன்படியா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். உண்மையை சார்ந்து கர்த்தர் ஆண்டவரே, எல்லா மக்களும் உண்மையை சார்ந்து இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த வார்த்தை கொடுத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்கிற விசேஷமா இந்த வீடியோ பார்க்கிற யாவரையும் இந்த வார்த்தையை கொண்டு நீங்க ஆண்டவரே நன்மையினாலுக்கு நடத்த போறது நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.